வணக்கம் தமிழ் மக்களே. நேத்து ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்களோட ஒரு பேட்டியை பார்த்தேன். அந்த பேட்டியில் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது திரு சீமான் அவர்கள் மற்றும் திரு விஜய் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் டிஎம்கேவுக்கு எதிர்ப்பாக நின்னாங்கன்னா அவங்களோட ஓட்டுக்கள் எல்லாம் அதிமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாஜகவோட திட்டம் இதுதான். அதாவது திரு விஜய் அவர்கள் மற்றும் சீமான் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு வரும் அப்படிங்கிறது அவங்களோட தேர்தல் வியூகம். கட்சி ஆரம்பிச்சு பல தேர்தல்களுக்கு அப்புறம்தான் திரு சீமான் அவர்களே பெரியார் மண் இல்லை, இது பெரியாரே ஒரு மண் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸோட ஸ்டாண்டை எடுக்கிறாரு. அதுபோல திரு விஜய் அவர்களும் திமுகவோட எதிர்ப்பு ஸ்டாண்டை ரொம்ப தீவிரமா காட்டுறாரு. அந்த பேட்டியிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அதாவது திரு சீமான் அவர்கள் மற்றும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய அரசியல் நிலைப்பாடுமே அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஆதரவான நிலைமையை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். இந்த பாஜகவோட திட்டத்துக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த தேர்தலில் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமோ அல்லது அடுத்த சில தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமோ திரு விஜய் அவர்களோட சுயரூபம் தெரிய வரும். அப்ப நீங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நன்றி மக்களே.